மகத்தான கைலாய மலையின் உச்சியில் மேகங்கள் மலைகளை தொட்டு நிமிர்ந்து கொண்டு இருந்தன. மெளனமாக அமர்ந்திருந்தவர் மகாதேவன் பரமசிவன். தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவர் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தார். அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் தேவி பார்வதி. அன்னையார் அமைதியாக அருகில் அமர்ந்து மகாதேவனை வணங்கி பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய உயிரினம் அங்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. மலைப்பாதையில் ஒரு சிறிய கருமையான இரும்பு மெதுவாக நடந்தது. அது ஒரு சிறிய பாறையின் மீது ஏறியது. அது எந்தவித பயமுமின்றி மகாதேவனின் பாதத்தை நோக்கி நடந்தது. தேவி பார்வதி அதை கவனித்தார். என்ன ஒரு துணிச்சலான எறும்பு என்கிறார். மகாதேவா, இந்த சிறிய உயிர் உன்னிடம் வந்து பயப்படாமல் இருக்கிறது. அன்னையார் மெதுவாக அதை கையை நீட்டி அருகே வந்த எறும்பை அப்பியதற்காக முயற்சித்தார். ஆனால் அந்த எறும்பு பயப்படவில்லை. அது சிவனின் பாதத்தில் ஏறியது. சிவன் மெதுவாக தனது கண்களை திறந்தார். அவரது மஞ்சள் ஒளியில் பிரகாசிக்கும் கண்கள் அமைதியாக இருந்தன. அவர் சிறிய எறும்பை பார்த்தார். அவர் அசைந்திலர். ஒரு மென்மையான புன்னகை அவரது முகத்தில் தோன்றியது. அவர் அதனை மெதுவாக தனது விரலில் எடுத்தார். அந்த சிறிய உயிர் எந்த அச்சமும் இன்றி அவரது கைகளில் நடந்தது. தேவி பார்வதி வியப்புடன் பார்த்தார். இது பயப்படவில்லையே. மகாதேவன் மெதுவாக கூறினார். அது என்னை மகாதேவனாக பார்க்கவில்லை பார்வதி. அது என்னை ஒரு அசைவற்ற பாறையாகத்தான் பார்க்கிறது. பயம் என்பது மனதில்தான் இருக்கிறது, உண்மையில் அல்ல. உலகத்தை ஒரு குழந்தை போல் பார்க்கிறவர்கள் பயம் என்றதை உணர்வதில்லை. சிவன் தனது விரலை கீழே தாழ்த்தினார். அந்த சிறிய இரும்பு மெதுவாக நடந்து சென்று அதன் பயணத்தை தொடர்ந்தது. தேவி பார்வதி மெதுவாக கைகளை மடக்கி வணங்கினார்கள். அன்னையாரின் பொன்னான கிரீடம் பிரகாசமாக இருந்தது. அவரது மெல்லிய கூந்தலில் மல்லிகைப்பூக்களின் நறுமணம் பரவியது. அவரது கண்கள் கண்ணீர் துளிகளால் ஈரமானது. மகாதேவா, நீங்கள் எப்போதும் அறிவு மற்றும் கருணையை பகிர்ந்து கொள்கிறீர்கள். சிவன் மறுபடியும் கண்களை மூடினார். அவர் திரும்பவும் தியானத்தில் ஆழ்ந்தார். மூடப்பட்ட மூன்றாவது கண் ஓர் மெதுவான ஒளியை விட்டது. சிறிய இரும்பு பயமின்றி அதன் பாதையில் சென்று கொண்டே இருந்தது. மகாதேவனின் கருணை அது சென்ற பாதையில் ஒளியாகச் செயல்பட்டது. இந்த கதையிலிருந்து நாம் உணர வேண்டிய பாடம்: உலகத்தை குழந்தையின் பார்வையால் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பயம் என்பது உங்கள் எண்ணங்களில் மட்டுமே உள்ளது.